வணக்கம் மக்களே. வணக்கம். ஒருத்தர் சின்சியரா படிக்கிறாரு, படிக்கட்டும். இதுல வேற ஸ்நாக்ஸ் வேணுமா? சரி நான் செஞ்சிடறேன், ஸ்நாக்ஸ் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் நானு. நீங்க படிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன ஸ்நாக்ஸ்னா பிரெட், என்னது சாண்ட்விச். அவங்களுக்கு சாண்ட்விச் வேணுமா? சரி அதையும் செஞ்சிருவோம். அது கூட முட்டை போட்டுதான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு குட்டியா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், தக்காளி இல்லாம. சரி, வேக வச்சிருவோம். இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அம்மா இப்பெல்லாம் லைக்கே போட சொல்றது இல்ல பாத்தீங்களா? கொஞ்சம் லைக்ஸ் வருதுனால அம்மா வந்து சொல்றது இல்ல. நிறைய போடுங்க போடுங்க அம்மாவுக்கு. நான் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த சாண்ட்விச் எப்படி செய்யலாம் பாக்கலாமா? ஓகே, சாண்ட்விச் தானே தள்ளிடாதீங்க, வீடியோ பாருங்க. பாப்பேன் இல்ல, மீன் குழம்பு வைப்பேன். நாளைக்கு வந்துருவோம் மீன் குழம்புக்கு. சரி, ஓகே. வந்து இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது எப்படி செய்யலாம்னு இப்ப பாக்கலாம். சிம்பிளா ஈஸியா செஞ்சு ஈஸி. இத வந்து இந்த சாண்ட்விச் வந்து நான் ஆபீஸ்ல அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்ணும் போது 30 rupeesக்கு விற்பாங்க. காலையில போனோம்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வாங்கி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும். அது ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா ஆயிடும், டேஸ்டாவும் இருக்கும். அதனால அதை நான் வீட்லயே செய்யலாம். சோறை தவிர என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதெல்லாம் பிடிக்கும். இந்த சாண்ட்விச், பர்கரு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால சரி ஆரம்பிச்சிருவோம். முட்டைய நான் வந்து வேக வச்சிடறேன். ஸ்டவ் வச்சுட்டேன், தண்ணி ஊத்தி முட்டையை போட்டு வச்சிருக்கேன். ஒரு 3 முட்டை போதும். அதுலயே செஞ்சா போதும். இப்பத்துக்கு நைட் டின்னரே ஆயிரும் போல. ஆமா, இது ஃபுல்லா ஆயிரும். மேல இதுங்க சாப்பிடாதுங்க. நான் மட்டும்தான் வந்து கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, உங்களுக்கு செஞ்சு தரேன். சரி, இப்ப முட்டை வேகட்டும். என்னது என்னது சொல்லு. சொல்ல மாட்டேன், பாருங்களேன், உங்களை வியூவர்ஸ பத்தி சால்வி கூட சொல்லிட்டா தள்ளிடுவீங்களா? என்னது இது? ஏதோ கேமரா மாதிரியா? ஏதோ தெரியல, அவங்க கிளாஸ்ல ஏதோ பண்ணி கத்துக்கிட்டு வந்திருக்கான். எக்ஸாமுக்கு போனா இத பண்ணிட்டு வந்திருக்கேன். எக்ஸாம் எப்படி எழுதுன? கம்ப்யூட்டர் எக்ஸாம். எவ்வளவு அசால்ட்டா சொல்றாரு. எதுவுமே கேட்கல என் குழந்தைய. அதெல்லாம் புக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம புக்ல எல்லாம் படிக்கல, கிராமர்ல. முட்டை உரிச்சிட்டோமா? முட்டை உரிச்சாச்சா? முட்டை உரிச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? அதை அழகா அப்படியே கட் பண்ணுங்க பாப்போம். எல்லோ தனியா, ஒயிட் தனியா கட் பண்ணணும். இப்படி போட்டு எடுக்கலாம். நடுவுல போடுங்க, அப்பதான் முட்டை தனியா, எல்லோ தனியா வரும். எல்லோவா தனியா எடுக்கணும், அவ்வளவுதான். அது பிஞ்சா கூட பரவாயில்ல, ஒயிட் பிஞ்சா கூட பரவாயில்ல. அவ்வளவுதான், அப்படிதான் எல்லாத்தையும் எடுங்க. இந்த பயவலிக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஆவி போதுப்பா. உட்கார்ந்து படிச்சுட்டானா பிரச்சனை இல்ல, அவன் என்ன பண்றான்? விளையாடுறான். அதுதான் இது விளையாடுற வயசு, ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம கூட உட்கார்ந்தாதான் கொஞ்சோண்டு படிப்பாங்க. வந்துச்சா? சூப்பரு சூப்பரு. இப்ப வாங்க ஒரு ஸ்பூன். இது அப்படியே மாவா நசுக்கிடணும். இப்ப இவன் சொல்லுவானா நான் எல்லோ சாப்பிட மாட்டேன்னு, உள்ள நசுக்கி அமைக்கி வச்சிடலாம். ஆமா, தனித்தனியா எடுப்பாரு அவரு எல்லோ. ஆனா ஸ்கூல்ல மட்டும் பயந்துட்டு சாப்பிடுறான். டெய்லி குடுக்கறோம்ல எக்கு, ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அப்படிலாம் தூக்கிலாம் போட முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல டஸ்ட்பின்ல எல்லாம் போட முடியாது. மேம் பாப்பாங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்காங்களா? ஆனா சால்வி பயப்படுவா. நல்ல பிள்ளை, பயந்து செய்வான் எதையும். வீட்டுல எங்ககிட்ட மட்டும் தான் அவர் வாய் பேசுறது, ஆட்டம் போடுறது, குதிக்கிறது, கத்துறது எல்லாம். அது அவர் விளையாட்டுறது, ஒன்னும் பண்ண முடியாது. சரி, இது முடிஞ்சிருச்சு. பெப்பர் சேர்த்துடலாம். போதும்ல? போதும் போதும், காரம் இல்லாம. அப்படியே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. ஒயிட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா
இப்படி பொடியாக்கிடலாம். இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சாண்ட்விச் கட் பண்ணிட்டேன். அம்மா இதுல சேர்த்துறேன். அழகா இருக்குல்ல முட்டை ஒயிட்டா. எனக்கு என்னமோ இந்த எக் சாண்ட்விச்ல ஒரு கிரேஸ்பா. கிரேஸ் பிடிக்கும். படிக்க சொன்னா ஓடி வந்துட்டான் இந்த பையன். பாத்தீங்களா, இப்படிதான் இன்னைக்கு கர்ட் ரைஸ் கொடுத்து விட்டா சாப்பிட்டுட்டு சாருக்கு வந்து கோல்ட் ஆயிருச்சு. அவன் தான் கேட்டான், பண்ணி பண்றான். எனக்கு நீங்க அதான் குடுக்கணும் அப்படின்னு. முன்னாடி நாளே அவர் வந்து கேட்டு என்னன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிடுறது, என்ன லஞ்ச் அப்படின்னு. அவர் கேக்குறத பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நேரம் பண்ண மாட்டோம், அது எப்படி எல்லா நேரமும் அவங்க கேட்கதே பண்ண முடியாதுல்ல. இப்போ மைனஸ் சேர்த்துடலாமா? நல்லா இருக்கு இந்த மைனஸ். டேஸ்ட் கூட நல்லா இருக்குல்ல. வெஜ் மைனஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா. கலந்துடலாமா எல்லாத்தையும்? டேஸ்ட் பாக்குறேன் நான். சூப்பரா இருக்கு. சால்வி ஸ்கூலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோமே இப்போ ரீசெண்டா. அங்கதான் வாங்கினோம். 60 rupeesமா. அங்க பவித்ரா போய் வாங்கிட்டு வந்துச்சு. பக்குன்னு இருந்துச்சு. அட பாவீங்களா. 60 rupeesக்கு பட்டர் போட்டாச்சு. இப்ப அது மேல பிரெட் வச்சிடறேன். இப்ப இதுக்கு மேல இத அந்த ஸ்டஃப் வைங்க, நல்லா நிறைய வைங்க. இது ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அழகா அப்படி வச்சு அவ்வளவுதான். என்னென்ன வந்து ஆசைப்படுறீங்க இப்ப. கடைக்கு போகாம நாங்க எவ்வளவு அழகாய் வீட்டுல செய்யறோம்ல. இப்ப நம்ம ஒரு 2-3 சாண்ட்விச் செஞ்சிருவோம். இதுக்கு போய் கடைக்கு போனா எதுக்கு 300 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சீஸ் சூப்பர். மலை சாரல் சீஸ் சாரலா தூவிட வேண்டியதுதான். முடிஞ்சா போதும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் மேல ஒரு பிரெட் வச்சிருக்கேன். இப்ப இந்த பிரெட்டை இப்படி வச்சு நல்லா அமுக்கி அப்படி திருப்பி அவ்வளவுதான். ஏய், சாண்ட்விச் ரெடிடா. அவ்வளவுதான். எடுத்துடலாமா? ஓகேமா, பிளேட்டுக்கு மாத்திடலாம். மாறே வா. நெக்ஸ்ட் இன்னொன்னு கட்டிங்க போடுங்க. சரி, ஒன்னு போட்டுட்டு அப்புறமா கட்டிங் போடலாம். ஸ்லோ பண்ணிருங்க. பண்ணிட்டேன். இரு டார்லிங். சூடு சுடும்டா, உனக்கு தான் சுடும். என்ன இது பட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும்ல. இப்போ இப்படி வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங்கை வைப்போம். பாப்பா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சாப்பிடும். சரி, என்ன பண்றது, நமக்கு டைம் கிடைக்கல தான் நம்ம செய்ய முடியுது. அதுங்க வீட்டுக்கு போயிருதுங்க. ஆமா, இப்ப டைம் என்னன்னா 8:30க்கு மேல கேக்கும் பாரு. நாளைக்கு வந்து அத்தை என்னை விட்டு சாப்பிட்டீங்களா என்னதான் கேப்பாங்க. நைஸா உள்ள போவோம் ரூம்குள்ள. உனக்கு கேள்வி என்னை கேட்டுட்டு தான் மறு வேலை பாப்பாவ. நல்ல புள்ள. இப்ப சீஸ் அவன் ஒருத்தன் பசிக்குதுன்றான் பாரு இடையில. கட் பண்ணிடுவோமா? கேக் மாதிரி. வாவ், எப்படி கட்டுங்க. சூப்பரா. அவ்வளவுதான், நம்மளுடைய எக் சாண்ட்விச் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. வந்தாச்சு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு. சூப்பரா. என்ன டார்லிங்? டார்லிங் அவைட்டிங்ல இருக்கறாரு. அவனே சாப்பிட்டோம், அவனே சாப்பிடுவான். கீழே கொட்டிராம டார்லிங்.
சாஸ் காரமா இருக்கா? சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வராது, ஏற்கனவே என் பல்லெல்லாம் ஆடுது மறுபடியும். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நல்லா இருக்கா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. பரவாயில்லையே உன்னுடைய ஐடியாவும். ஆமா இல்லப்பா வாய் சூப்பரா இருக்கு. எல்லாரும் சாப்பிடுறோம். இதுதான் டின்னர் எங்களுக்கு. ஆமா, அம்மாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தோசை. வேற தோசை சுட்டுக்கிறேன். இதுக்கு மேல நான் சாப்பிட்டேன்னா சுகர் இருக்குல்ல, உஷாரா இருந்துக்கிறோம். சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது இல்ல. யாரு? அடுத்த வீடியோல பாப்போமா? ஓகே, பாய் 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 பாய்.